Hi friends, welcome back to our channel. போன வீடியோவில் ஒரு எக் சப்பாத்தி ரோல் செய்யலான்ட்டு இருந்தோம். அது வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சரி கைஸ், இப்போ வந்து இதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்த்துடலாம். கோதுமை மாவு, முட்டை, கேபேஜ், ஆனியன், டொமேட்டோ சாஸ், சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர். இப்போ வந்து இந்த கோதுமை மாவில் இந்த உப்பு போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கோதுமை மாவில் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி எங்கள் அப்பா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷியோட வீடியோ இது. அவன் ஏதோ சப்பாத்தி எக் ரோல் அப்படின்னு ஏதோ பண்ண போகிறான். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ஹெல்ப் மட்டும் பண்ண போகிறேன். அந்த கோதுமை பிசைஞ்சு அவனுக்கு உருட்டி மட்டும் கொடுக்க போகிறேன். ரிஷி வந்து ஒரு சின்ன பையன், அது உங்களுக்கே தெரியும். அவன் வந்து இந்த லாக்டவுனில் போர் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். இந்த எப்படி ரிஷி முன்னாடி செஞ்சுருக்கியாடா? அது இதோ ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். பரவாயில்லையா? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக செய்கிற? ஈஸியாக தெரியும். எங்கே பார்த்து கற்றுக்கிட்ட? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொச்சின் போயிருந்தோம்ல. ஆமாம். அதில் வந்து ஒரு மெரைன் டிரைவ் இருக்குல்ல, அங்கே ஒரு கடையில் ஒரு எக்கு ரோல் மாதிரி கொடுத்தாங்க சப்பாத்தியில். அதை பார்த்து ஆமாம்மா, ஞாபகம் இருக்குது. மெரைன் டிரைவ் பீச் பக்கத்தில் அந்த மாதிரி தான் செய்யலான்னு ஒரு ஐடியா. சரி, அது நல்லா இருந்தது அங்கே இல்லையா? நீ சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கேட்டோன்னே எனக்கே ரொம்ப ஆசையாயிருச்சு. நீங்கள் இந்த தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ கோதுமை மாவு வந்து இந்த சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ரோல்கெல்லாம் சப்பாத்தி ஹார்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றது கஷ்டம். ஸோ நல்லா இலக்கமாக ரொம்ப நேரம் பிசையணும். அந்த புரோட்டா வீடியோ பிசைஞ்சலாம். ஆமாம், ஏன்டா அதை ஞாபகப்படுத்துகிற புரோட்டா வீடியோவை. ஆனால் இன்னொரு டைம் ட்ரை பண்ணணும் ரிஷி. அது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இல்லை, அது புரோட்டா வீடியோ இருக்குல்ல, எனக்கு வந்து ஒரு செஃப், நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னார். அவர் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அது என்ன ரெஸ்டாரண்ட் நான் சொல்ல விரும்பல. அவர் சொல்லியிருக்காரு, புரோட்டா மாவில் வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு பிசைவாங்களாம். ஐஸ்கிரீம்லாம் போட்டு பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக வரும் புரோட்டா அப்படின்னு அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கு கொடுத்தது எனக்கு. நிறைய போடுவாங்களாமா, ஐஸ்கிரீம், பால், வெண்ணெய், டால்டா, அந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க வெளியில். அதனால தான் வந்து அவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாலாம் வருது புரோட்டா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு போன வீடியோ போட்டோன்னே இன்ஸ்டாகிராமில் கார்த்திகேயன் ஒரு வியூவர் கான்டாக்ட் பண்ணார். அவர் வந்து ஆரணியில் இருக்கார், வேலூர் பக்கத்தில். ஸோ அவரோட கமெண்ட்டை படித்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஊருக்கு வாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் இருக்குது, வந்து நீங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகேயன். இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. எனக்கும் எப்படா இந்த லாக்டவுன் முடியும், ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சவொடனே ஆரணி, வேலூர், திருவண்ணாமலை அந்த பக்கம்லாம் ரவுண்ட் அடிக்க போகிறோம். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த சைடு உங்கள் ஊர் சைடெல்லாம் எங்கே பெஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கும் நீங்கள் தான் எனக்கு சொல்லித் தரணும். சூப்பரான வீடியோ எடுக்கலாம். இதே மாதிரி வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்கள் ஊரில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லாக்டவுன் முடிஞ்சவொடனே நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு சூப்பர் டூர் ஒன்று அடிச்சிடலாம். ரிஷி, சப்பாத்தி மாவு அருமையாக ரெடியாக இருக்குது. இனி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமும் நாங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கோம், banana_leaf_unlimited. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட பேச விரும்புனா நீங்கள் அதில் என்னை கூப்பிடலாம். உடனடியாக ரிப்ளை வராட்டியும் கண்டிப்பாக நான் அதில் பார்த்து நான் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன். ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசலாம். உங்கள் ஊர்களில் என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, என்னென்ன ஃபுட்டு ஸ்பாட்ஸு, அதாவது இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து ரிஷி நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ட்ராவல் வீடியோஸ் மாதிரி கொண்டு போகணும். அதாவது வெறும் ஃபுட்டு மட்டும் காமிக்காமல், அதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், அப்படியே ஒரு இடத்த சுற்றி பார்க்குறோம், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த லஞ்சை பற்றி காமிக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், அந்த மாதிரி நீட் ஆஃப் தி ஹவர். ஏன்னா நம்ம அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து வெறும் ஃபுட்டை மட்டும் நம்ம நம்பி வீடியோ போட்டுட்ருக்க முடியாது. அப்பப்போ அந்த ட்ராவல் வீடியோஸும் சேர்த்து போகணும். ரிஷி, உனக்கு என்ன ஸ்கூலு அவ்வளோதான் ஸ்வாகாக ஓடுறது? நார்மல் டயத்தில் இந்நேரத்துக்கு ரிஷிக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மு அதெல்லாம் இந்நேரத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட் சைலன்ஸ். ஸ்கூல் தரப்புலேருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்கூல் திறக்கிறதுக்கு 2 months ஆயிரம் போட்டிருக்கு இல்லையா? ஆகஸ்ட் வாக்கில் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் லெசன்ஸ்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. நம்ம நல்லா அருமையாக சப்பாத்தி மாவு நல்லா சூப்பராக பசஞ்சாச்சு. இது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு 10-15 minutes அப்படி ஊறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தே வில் டேக் ஓவர். டேய், நல்லா செய்டா, நீ நைட்டு டின்னர் இதாண்டா, உன்னை நம்பி இது பசஞ்சு வச்சுருக்குறோம், நல்லா செஞ்சு கொடுத்துரு. ரோஹன் வேறு ரொம்ப அப்படியே பசியோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்து. ரோனுக்கு 10 சாப்பிட்டுருடா. சரி, ஆல் தி பெஸ்ட். சூப்பராக செஞ்சு காமிச்சேன் வியூஸ்க்கு. சரி, சப்பாத்தி சுட்டுடலாமா? சுட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரிஷி வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் எக் சப்பாத்தி ரோல் செஞ்சு காமிக்க போகிறான். நான் வந்து அவனுக்கு இப்போ சப்பாத்தி போட்டு கொடுக்குறேன்.
சப்பாத்தி ஏன்னா அவனுக்கு ரவுண்டாக உருட்ட வராது, அதனால் நான் உருட்டிகிட்ருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த கல் சூடானவனே இந்த சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கோம்ல, இது வந்து சப்பாத்தி எடுத்து கல்லில் போட்டுடலாம். சரி, இப்போ கல் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த சப்பாத்திக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரிஷி சூப்பராக வருது சப்பாத்தி. வாவ், செம சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே தெரியுதுல்ல. இந்த பக்கமே எண்ணெய் ஊற்றிடலாம். ரிஷி வந்து அவங்க மம்மிக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான். சமையல் பண்ணுறப்பெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் லீவில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணிட்டு ஆமாம். எனக்கு வந்து முட்டை தோசையில் ஊற்றி கொடுத்துருக்கான் ரிஷி, தெரியுமா? முட்டை தோசை அருமையாக ஊற்றி கொடுப்பான், நல்லா சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றி கொடுத்துருக்கான், குட்டி குட்டி தோசையாக முறுமுறுன்னு ஊற்றி கொடுப்பான். 8 தோசை சாப்பிடணும், அப்போ தான் நிறைய. சரி, இப்போ வந்து ஒரு 2-3 சப்பாத்தி சுட்டிருக்கோம். அதில் வந்து இப்போ ஒரு சப்பாத்தி வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ வந்து இந்த பேனில் எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே முட்டை ஊற்றிக்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சரி, இப்போ இந்த ஆம்லேட்டில் வெட்டாக இருக்க போது இந்த சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம். சென்டரில் போடுறா. ரைட் ரைட் ரைட். இப்போ குக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது ஒட்டிச்சு எக்கு. ரிஷி எல்லாம் இருக்கிறதா சகஜம்தான், வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ டெலிஷியஸாக இருக்கு பார்க்குறதுக்கு இல்லையா? சரி, இந்த எக்கு எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். சரி, வந்து இதில் வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல சாஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சில்லி சாஸ்னால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப காரம் இருக்கும். டொமேட்டோ சாஸ் தான், ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். சில்லி டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் காரம் அதிகமாக, கொஞ்சம் காரம் அதிகமாக நல்லா இருக்கும்டா. டொமேட்டோ சாஸ் ஃபுல் டீஸ்பூன் போடலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கலாம். இந்த பெப்பர் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக போட்டால் கூட போதும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டால் கூட போதும். முட்டையில் சால்ட் போடல போடலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து கேபேஜ் எடுத்து போட்டுக்கலாம். சப்பாத்தி கேபேஜ் சேர்ந்தாலே சூப்பராக இருக்கும் இல்லை ரிஷி? சரி, இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் எவ்வளோ ரிஷி? கம்மியாக போட போகுது இல்லையா? சரி, இப்போ வந்து இது ஒரு ரோலாக மடிச்சிடலாம். சப்பாத்தி ரோல் ரெடி. சமடா டே, 80 ரூபா. இந்த மாதிரி ரோல் கடையில் வாங்கினீங்கன்னா 80 ரூபா. ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா குத்திக்கலாம், டூத் பிக் வீட்டில் இல்லை. சரி வியூவர்ஸ், இப்போ வந்து எக் சப்பாத்தி ரோல் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உள்ள ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்கா? ப்ரௌட் ரிஷி சப்பாத்தி எக் ரோல் அவனே செஞ்சுருக்கான். உண்மையிலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு உண்மையிலே வாயில் கொடுக்கும். இது அடிக்கடி வீட்டில் செய்வேன் நான். சீரியஸ்லி இது ஏன் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லான்னு இப்போ யோசிக்க தோணுதா? ரொம்ப ஈஸி டு மேக். வீட்டில் முட்டைக்கோசம் வெங்காயம், முட்டை, சப்பாத்தி அது மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா எதுவுமே வேண்டாம். அப்சல்யூட்லி டெலிஷியஸ். அந்த சாஸோட ஃப்ளேவர் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக் கான்டென்ட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2 முட்டை கூட போட்டுக்கலாம் இல்லையா? 2 முட்டை போட்டு அதில் சப்பாத்தியை போட்டு பைண்ட் பண்ணி கூட செய்யலாம். அது இனிமேல் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப செம்ம ஹெல்த்து. இது எண்ணெய் எல்லாம் ரொம்ப கம்மி. எண்ணெய் கம்மி. அந்த சப்பாத்திக்கு மட்டும்தான் அந்த எண்ணெய் போடணும். ஆனியன், முட்டைக்கோசு, எக் எல்லாம் சேர்ந்து லுக்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது ஒரு டின்னர் மாதிரி இல்லை, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரிஷி வேற என்னடா கைவசம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்? நிறைய இருக்குது. சரி, இந்த லாக்டவுனில் எல்லாம் செஞ்சு காமிச்சிடலாம். ஒரு ப்ரெட்டு பண்ணு இருந்தால் கூட நிறைய விஷயம் செய்யலாம். அந்த லாக்டவுன் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் ப்ரெட் வாங்கிட்டு வந்து தரேன். வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப சேஃப் கூட. ஆமாம், இந்த வைரஸ் சீசனில் இதெல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றோன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப சுகாதாரமாக ஹைஜீனிக்காக இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துருப்பீங்க. ரிஷி வந்து ஒரு 11 வயசு பையன். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இது சமைச்சிருந்தான். ஸோ ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் பேர் வித் அஸ். ஏன்னா அது வந்து அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கான். இது வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ரிஷி வயசு பசங்க பொண்ணுங்கள்லாம் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஐட்டம்ஸோட என் ஒய்ஃபும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க, சில டிஷ்ஷெல்லாம் செஞ்சு காமிக்கிறதுக்கு. ரிஷிக்கும் பிளான்ஸ் இருக்குது, ரெண்டும் மாறி மாறி வரும். ஸோ சைன் ஆஃப் பண்ணிடலாமா? நீ எதாவது சொல்ல விரும்புறியா? ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த ஒரு டிஷ்ஷை வந்து ரொம்ப சிம்பிள் தான், இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஐட்டத்தோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி, கீதா அண்ட் ரோஹன், மனோஜ்குமார். பாய்.